ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அமேசானில் வந்து ஒரு புது விதமான மெத்தடை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தட் எப்படி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமேசானில் வந்து நார்மலாக சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ணுற ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக முன்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து ஒரு ஓடிபி மெத்தடை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நம்மளோட ஓடிபி வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஓடிபி வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ற பற்றி தான் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் வந்து ஓப்பன் பண்ணிங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் சைட்லேருந்து எனக்கு ஒரு மெயில் வந்துருக்கு. அது என்னன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் சர்வீஸ்லேருந்து எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நமக்கு வந்து கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு 3 விதமான இதில் வந்து இதாகும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமெயில் அட்ரஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா ஓடிபி. இந்த 3 விதமாக வந்து நமக்கு வந்து சென்ட் ஆகும். சப்போஸ் இந்த 3ல் வந்து 2 ஏதோ ஒன்று நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு மொபைலில் வரும். மொபைலில் வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்துக்கு நமக்கு வந்து மெயிலில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். பட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மெயிலில் வந்து சரியாக வேலை செய்யாத காரணத்தினால வந்து மெயில் வந்து சரியாக வர்றதில்லை. மெயிலில் வராத ரீசன் அப்போ நம்மளோட ஓடிபி வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமேசானோட செல்லர் சென்டரில் வந்து அதை லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸுங்க. அந்த ஆர்டர்ஸில் மேனேஜ் த ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். உங்களோட மேனேஜ் த ரிட்டர்ன் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ரிட்டர்ன்ஸும் வந்து நீங்கள் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் த ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓடிபி ஆப்ஷன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்களோட மெயிலையோ உங்களோட மெசேஜில் வந்து உங்களோட ஓடிபி நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மூலியமாக வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓடிபி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் கேரை வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேல்ஸ் சென்டர்